இல்லங்கள் தோறும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஐத்தமிழ் வானொலி ஊடாக தெய்வீக ராகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற உமா அவர்களுக்கும் மற்றும் செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எமது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் புற வழிபாடு, அதாவது எம்மால் அக வழிபாடு செய்ய எங்களுடைய மனம் பக்குவம் இல்லாததால் எங்களுக்கு உருவ வழிபாடு தேவைப்படுகின்றது. எனவே அந்த உருவ வழிபாடை நாங்கள் ஆலயத்தில் தான் செய்ய வேண்டும். எனவே ஆலய வழிபாடு செய்யும் பொழுது எங்களுடைய மனம் இத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை இன்று சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்பது திருமந்திரம். அதாவது ஊனுடம்பு, எங்களுடைய உடம்பே ஆலயம். அந்த வள்ளல் பிரானார்க்கு எங்களுடைய வாய்தான் கோபுர வாசல். இதை தெரிந்தவர்களுக்கு, அதாவது முற்றும் துறந்த ஞானிகளுக்கு, எங்களுடைய உயிரிலே இருக்கின்ற, அதாவது எங்களுடைய உயிரே இறைவன் என்பதனை உணர்கின்ற அந்த மகான்களுக்கு அவர்கள் தங்களுடைய மனதிலேயே இறைவனை கண்டு சீவன் சிவலிங்கமாக கண்டு எங்களுடைய 5 புலன்கள், அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவற்றினால் உணரப்படுகின்ற அந்த உணர்வுகளை இறைவனுக்கு மணி விளக்குகளாக இருக்கும் என்று இந்த திருமந்திரத்தில் திருமூலர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த அளவு பக்குவம், இதே போல எங்களுடைய உடலை இறைவனுடைய உடலாக கருதுகின்ற பக்குவத்திற்கு நாங்கள் வருவதற்கு இன்னும் நாங்கள் பக்குவ நிலையை அடைய வேண்டும். அதற்காக நாங்கள் இறை வழிபாடு ஆலயங்களில் சென்று வழிபட வேண்டும். எனவேதான் இந்த ஆலயம் என்பதும் எங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்தே ஆலயம் ஆகம விதிகளுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே அந்த ஆலயங்களிலே காணப்படுகின்ற முக்கியமான மண்டபங்கள் 6. அதிலே முதலாவது கற்ப கிரகம் எங்களுடைய தலையை ஒத்ததாகவும், அடுத்ததாக அர்த்த மண்டபம் என்பது எங்களுடைய முகத்தையும், மகா மண்டபம் என்பது எங்களுடைய மார்பையும், ஸ்நபன மண்டபம் எமது வயிற்றையும், அலங்கார மண்டபம் தொடையையும், சபா மண்டபம் எங்களுடைய முழங்காலையும் குறிக்கின்றது. அதாவது இந்த ஆலயமே எங்களுடைய உடலின் உறுப்புகளை கொண்டுதான் இந்த ஆகமத்திலே ஆகம விதிக்கு ஏற்ப ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய புனிதம் நிறைந்த ஆலயத்திற்கு நாங்கள் செல்லும் பொழுது நாங்களும் புனித தன்மையோடு செல்வது அவசியமாகின்றது. இதைத்தான் வள்ளுவரும் கூறுகின்றார், புறத்தூய்மை நீரினால் அமையும், அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும் என்று கூறுகின்றார். அதாவது நாங்கள் எமது உடலை நீரினால் சுத்தம் செய்வது போல எங்களுடைய அகத்தினை நாங்கள் கூறுகின்ற வாய்மையினால், எங்களுடைய நல்ல சிந்தனையினால் சுத்தமாக்கி கொண்டு ஆலயத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதாவது மனம், மொழி, மெய் ஆகிய திரிகரண சுத்தியுடன் தான் நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கோட்பாடு. நாம் ஆலயத்திற்குள் நுழையும் பொழுதே உலக விவகாரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு எமது மனதிலே இறைவனை பற்றிய சிந்தனையோடுதான் நாங்கள் ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பதட்டமோ பதபதைப்போ அல்லது வேகமோ இருக்கக்கூடாது. உண்மையாக ஒரு பக்தனிடம் அமைதியும் சாந்தமுமே குடிகொண்டிருக்க வேண்டும். ஆலயத்தில் பெரும் சத்தத்துடன் பேசுதலும் கூடாது. இது ஒரு விதத்தில், அதாவது பெரும் சத்தத்துடன் பேசுவது அந்த ஆலயத்தின் புனிதத்தையும் கெடுத்து விடுகின்றது. ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்து வழிபாடு செய்வதே சால சிறந்தது. வழிபாட்டை முடித்த பின் ஓரிடத்தில் அமைதியாக இருந்து தியானம் செய்தல் மிகவும் அவசியமாகும். பல சமய பெரியோர்களால் ஆராய்ந்து ஆழ்ந்து எண்ணிய உயர்ந்த எண்ணங்கள் நிறைந்த இடம்தான் இந்த ஆலயம். எனவே அங்கு வழிபாடு செய்பவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்து வழிபாடு செய்வார்களாயின் அவர்களுடைய மனதில் உயர்ந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும். இதுவே ஆலய வழிபாட்டினால் ஆலய வழிபாடு செய்பவர் பெரும் பேராகும். இத்தகைய மனப்பான்மையுடன் எத்தனை பேர் கோயிலுக்கு வருகின்றார்களோ அதற்கு ஏற்ப ஆலயத்தின் அருளும் பன்மடங்காக பெருகும். அருளை தானே அடைவதன் மூலம் ஆலயத்தின் கண் வருகின்ற பக்தர்கள் அந்த அருளை பெருக்கி அந்த ஆலயத்தின் ஒப்பற்ற பயனை தானும் பெற்று இந்த ஆலயத்தினுடைய அருளையும் பெருக்குவது இந்த ஒரு தூய்மையான பக்தினையாகும்.
எனவே இந்த தன்மையுடன் நாங்கள் ஆலயத்திற்கு சென்று ஆலய வழிபாடு செய்து இறைவனுடைய அருள் பெற்று சுபீட்சமாக சந்தோஷமாக வாழ்வோமாக. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி.